Hello everyone, how are you all doing today? I hope you all are doing great and welcome back to my YouTube channel. This is Chinraj talking to you. Friends, in this video, I would like to teach you how to use without fail in English sentences through Tamil. So, are you all ready to learn? Let's get started. My dear lovely viewers and dear subscribers, in this video, we are going to learn how to use without fail in English sentences through Tamil. So, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா without fail அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். So, guys, this will be very interesting and useful. So, please do watch it till the end and definitely you are going to learn something new. So without fail, actually இந்த without fail அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல தவறாமல் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு தான் இந்த without fail அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ தவறாமல் சாப்பிட வேண்டும், நீ தவறாமல் இதை செய்ய வேண்டும், நீ தவறாமல் இங்கு தங்க வேண்டும், நீ தவறாமல் அங்கு போக வேண்டும், நீ தவறாமல் இங்கு வர வேண்டும். சோ இந்த மாதிரி வந்து தமிழ்ல தவறாமல் தவறாமல் சொல்லி சென்டென்சஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி சென்டென்ஸை இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக தான் வித்வுட் ஃபெயில் அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு clear understand ஆகும். So now look at this structure. First you need to write subjects. What are the subjects? I, we, you, they, he, she, it. Any boy name or any girl name. Plus should. Okay, கண்டிப்பாக வந்தாலே should. Should plus V1 verb. V1 verb is nothing but only base form of verb. Come, sit, go, eat, sleep, like this. Okay. Plus without fail. தவறாமல் அப்படின்னு வந்தாலே without fail plus other words. So once again, subjects plus should plus V1 verb plus without fail plus other words. So இப்போ உங்களுக்கு sentences பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு clear-ஆ வந்து understand ஆகும். Okay. You should come without fail. You should come without fail. நீ வந்து தவறாமல் வர வேண்டும். நம்ம வந்து ஆபீஸ்ல இருக்கும்போது நம்ம சொல்லி அனுப்புவோம், நீ வந்து தவறாமல் வரணும், நீ வந்து மிஸ் பண்ணாம வரணும். You should come without fail. You should go without fail. நீ வந்து தவறாமல் போக வேண்டும். You should take without fail. நீ வந்து தவறாமல் எடுக்க வேண்டும். You should eat without fail. நீ வந்து தவறாமல் சாப்பிட வேண்டும். You should tell without fail. நீ வந்து தவறாமல் சொல்ல வேண்டும். You should arrange without fail. You should solve without fail. You should ask without fail. You should sing without fail. You should dance without fail. So இந்த மாதிரி வந்து நீங்க வந்து தவறாமல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல வந்து ஈஸியா சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம். Okay friends, thanks for watching this video. I'll see you soon again some other interesting video. Until bye bye, take care.